கோச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லா விளையாடுவான். என்னாச்சு? நீங்க உட்காருங்க. லேப்டாப் முன்னாடி இருந்து பேசினாதான் தெரியும். ஓகே ஓகே. நல்லா ப்ளே பண்ணுவான். ஷூர் ஷூர். ஆனந்த் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கான். ஓ சென்னை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க. என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, மூஞ்சில நீ வா. பாட்டி மீனா ஆண்டி. வா பாட்டி மீனா ஆண்டி. கிரேஷ் இந்தா வச்சுக்க. Thank you. நீங்க இன்னும் கிளம்பலையா மீனா? அப்படியே பக்கத்துல இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வந்தாங்க. எங்க அம்மா பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க. ஆமா uncle. அவங்க முடியெல்லாம் பெருசா இருக்கும் போட்டிருந்தாங்க. மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்தாங்க. எங்க அம்மா மாதிரியே இல்ல. அது அவளுக்கு அவ வேலையில இருந்தாப்பா. அதான் சரி. கிளம்பலாமா? கிருஷ்ண போலாமாடா? கிருஷ் அம்மா வெளிய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படியெல்லாம் சொல்லலையே. டேய் கிருஷ், ஹோட்டலுக்கு நாங்க கிளம்புறோம். இருமா வாங்க போறோம். இல்லப்பா, நாங்க எப்பவும் வர ஆட்டோ வெளியில தான் நிக்குது. நாங்க போய் பாத்துக்கலாம். வரேன் முத்து, வரேன் மீனா, வாடா. பாய். என்னங்க இவங்க இப்பவும் நிக்காம கிறிஷ் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு கிறிஷ் அம்மா விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரியே தெரியல. மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னு சொன்னான்ல. ஆமா. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஆமால. கிறிஷோட பாட்டி கூட முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட நல்லா பேசினாங்க. இப்ப மறைக்கிறாங்க. மீனா, எனக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. என்ன தோணுது? கிறிஷோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா இருந்தா அவனோட அப்பா நான் நினைக்கிறவரா தான் இருக்கணும். நடந்த விஷயம்லாம் வச்சு யோசிக்கிற எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா அவன் அப்பா உங்க அண்ணன் தான். மீனா, நீ ஓடுகலையா? அவன் எப்படி? சரி, அப்ப அம்மா யாரு? அந்த ஜீவாவா தான் இருக்கணும். ஆமா. ஐயோ மீனா, நீ லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தாருல்ல. என்ன மீனா நீ என்ன இடிக்குது? கிறிஸுக்கு 7, அதுவும் 1 வருஷமா தான் சேர்ந்து வாழ்ந்தோன்னு அவன் சொன்னான். அவன் எங்க சொன்னான்? அவன் ஓடி போயிட்டு திரும்ப வந்ததுக்கு தானே. அது ஏன் பொய்யா இருக்க கூடாது? ஜீவா இங்க ரொம்ப வருஷமா பழகி இருப்பாங்கன்னு தோணுது. பிறந்த குழந்தைதான் கிறிஷா இருக்கும். பாருங்க, கிறிஷோட பாட்டி நம்மள பாக்கும் போதெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் கட்டாயப்படுத்தி தான் கூட்டு வந்திருக்கோம் மீனா. ஆனா நம்ம அவனை தத்தெடுக்கவே கூடாதுன்ற மாதிரி அவங்க நம்ம கிட்ட ஆமா. அதுங்க. ஆனா உங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணி 2 நாள் தங்கட்டோன்னு சொன்னாரு. யாருக்கு இவ்வளவு நல்லதெல்லாம் செய்ய மாட்டா மீனா. ஆனா அன்னைக்கு சொன்னான்ல. இப்ப கூட அவர் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல. அதாங்க கிறிஷோட பாட்டி நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஜீவா மட்டும் எப்படி சொல்வாங்க? நிச்சயமா இருக்கும். அதுக்குதான் அவங்க வந்திருக்காங்க. அது பாவமா? போமினா, நீ வேற. உங்க அண்ணன் கல்யாணம் இது ரோஹிணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பாரதமா ஏமாத்திட்டு இருக்கான். மீனா, நம்ம அவசரப்படவும் முடியாது. இதுல இருக்கிற வீட்ல ஃப்ரீயா தானே ஆண்டி இருக்கேன். கால் ஃப்ரீயா இருக்குன்னா குழந்தை தவழும் போது போன் எடுத்து வச்சுக்குது. ஆமா, ரொம்ப பழைய ஜெனரேஷனா. இப்பதான் போன்லயே எல்லா இடத்துல இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யறாங்க. நீங்க வீட்டுக்கு கூட கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு வந்தானே, அந்த பையன்தான். அந்த பையன் நான் வேலை பார்க்குற ஸ்கூல் தான் தெரிஞ்சது. அதுக்கு தானே நானும் மீனாவனைக்கு அப்பாவோட கிளம்பி இருக்காங்க. நேரா வர முடியாதனால வீடியோ கால். ஆமா அங்கிள். ஆனா அந்த பொண்ணு முகத்துல கூட முடியல. அம்மாவாச்சே, அதுவும் அந்த பையனும் அவங்க பாட்டி. அந்த பொண்ணு என்னடா ஃபாரின்ல இருந்தா எல்லாரும் முகத்துல மாஸ்க் கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல தான் யாருக்கு? ஏங்க, அந்த பையனோட அம்மா தான் பேசினா. இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். டேய், அப்ப அப்பா இல்லனா அம்மா தான் மீட்டிங் வருவாங்க. நீ
இந்த மாதிரி வீடியோ கால்லாம் வரலாம். ஆனா அதுலயும் மாஸ்க் போட்டு தான் செய்யும். மாஸ்கை கழட்டிட்டு பேசியிருந்திருக்கலாம்ல. வரல ஏண்டா ஃபாரின்ல இருந்து பேசினா முகத்தை இல்லடா, முகம் ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கும் போது முகத்தை காட்டி தானே பேசுவாங்க. இத பார்த்தா சுமார் தெரியுது. வெளிநாட்டுல இருக்காங்கறீங்க, இப்படி நீங்க வீட்டுக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களே ஒரு மாதிரி மார்க்கமா தானே. அந்த பொண்ணு அவங்க பையன் கிட்ட பேசும்போது முகத்தை காட்டி பேசுமே. டவுட். இதெல்லாம் ஒரு விஷயமா? என்னது? மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. அப்படின்னா அங்க ப்ரொசீஜருக்கு மாஸ்க் போடணும்னா டிஸ்கஸ் பண்ணணும். அந்த பையனோட அம்மாவுக்கு இப்ப அடுத்தவங்க பேச்சு, அந்த பொண்ணுக்கும் நம்ம அவங்கள பத்தி எல்லாம் நீங்க எதுக்குங்க? நம்ம இதெல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சும்மா அந்த மூத்தி ஏதாவது. ரோகிணி எடுத்தோடனே பாதியில ஓடுறோம். ஆமாங்க, எனக்கும் ஏதோ தப்பா தான் தெரியுது. மீனா என்ன ரொம்ப நேரம் மேல மேல அதிகமாயிட்டே என்ன போகுதுங்க. அப்படி அதிகமாகுது? எதை பத்தி சொல்ற? ஜீவாதா கிருஷ்ண. இப்ப எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. அது உண்மை. மாஸ்க் போட்டிருந்தாங்க, முடியெல்லாம் வெட்டி இருந்தாங்கன்னு மாமா வந்துட்டு இருக்கு. நீ சொன்னதை நான் ஆரம்பத்துல கூட நம்பல மீனா. சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். சரிங்கிற மாதிரியே சமாளிக்கிறான். ஒருவேளை ஜீவான்னு எனக்கு தோணுது. இதுதான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜீவாவை பார்த்து மிரட்டி கூப்பிட்டு வந்தப்ப அவன் ஏன் இருக்கலாம்ல. எனக்கு இதுல குழப்பமே இல்லங்க. தெளிவு இப்ப வரைக்கும் இருக்கு. இருக்கா? ஆனா பார்லர் அம்மாக்கு தெரியும்ல. அதான் பார்லர் வச்சிருக்காங்கன்னு தெரியாம அங்க போய் மாட்டிருக்கலாம்ல. நீங்க வராம இருக்கிறதுக்காக பணத்தை கொடுத்திருக்கலாம். அங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கலாங்க. கிரிஷ் பத்தின உண்மை. அந்த ஜீவா இங்க வந்து நான் தான் பணத்தை கொடுத்தேன்னு ஏன் ஒத்துக்கணும்? அவளும் பயந்து போய் வந்து இங்க சொல்லிருக்கா. சின்ன விஷயம் அம்மா அவதான். ஐயோ எனக்கு என்ன குழப்பமாவே இருக்குது மீனா. தான் இருக்காரு. எனக்கு ரோஹிணி. அதுவும் மனோஜுக்கும் ஜீவாக்கும் ரகசியமா லிங்க் இருக்குங்கிறத கையும் குழப்பமா பிடிக்க முடியாமலே போயிடும். இந்த விஷயம் நம்ம தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? முதல்ல நம்ம குழப்பம் தீரட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாவே இரு. நீங்க நம்ம வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஒரு